ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஒரு அடினியம் பிளான்ட்டை வந்து கிராஃப்டிங் பண்ணுறது, மல்டி கலர் எப்படி வந்து ஒரே செடியில் கிராஃப்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடினியம் செடிங்க. ஆல்ரெடி இதுவே ஒரு கிராஃப்டட் செடி தான். இதுலேயே ஒரு அடுக்கு பிங்க்கு கலர் அடினியம் ஆல்ரெடி கிராஃப்டட் பண்ண செடி. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நாட்டு செடி வந்து வளர்ந்துருந்துச்சு. இந்த கிளைகள்லாம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வேறு கலரை இதில் கொண்டு வந்து வேறு செடியோட வேறு கலர் இருக்குல்ல, வேறு அடினியத்தை கொண்டு வந்து நம்ம இந்த கிளைகளில் ஒட்டு கட்ட போகிறோம், கிராஃப்டிங் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு நல்ல செடியாக நம்ம இது மாதிரி முத்தின செடியாக கிளை உள்ள செடியாக எடுத்துக்கணும். பார்த்திங்களா, நல்ல பெரிய செடி, கிட்டத்தட்ட இதுவே என்கிட்ட ஒரு 4-5 வருஷம் வந்த செடி. இந்த மாதிரி செடி நல்ல செடியாக ஒன்று எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி வேறு செடியிலேருந்து ஒரு கிளை, வேறு ஒரு கலர் ஒன்று எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு செடியிலேருந்து ஒரு கிளையை நான் கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எப்படி நம்ம ஒட்டு கட்ட போகிறோங்கிறத நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். ஓகேவா? நம்ம இந்த ஃபுல் கிளையும் அதில் வச்சு ஒட்டு கட்ட போகிறது கிடையாது. இதுலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு சின்ன பீஸாக எடுத்து அதில் நல்ல ஷார்ப்பான கத்தியை வச்சு கட் பண்ணி அந்த 1 இன்ச்சு குச்சி எடுத்து வந்து அதில் நம்ம வச்சு ஒட்டு கட்ட போகிறோம். ப்ளஸ் சேம் அதே மாதிரி தான் அந்த கலரையும் பார்த்துங்க. நீங்கள் கிராஃப்டிங் அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பான க்ளீனான கத்தியாக எடுத்துக்கங்க. ப்ளஸ் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி 2 கலரை 2 அலுமினியம் செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இதை வந்து நம்ம அந்த பெரிய செடியோட கிளையில் கிராஃப்டிங் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போமா? இதை அப்படியே வச்சு கட் பண்ணி நம்ம இது பண்ண போகிறது கிடையாது. இதுலேருந்து சும்மா ஒரு 1 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். பண்ணிங்க அது ரவுண்டாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கிட்டு நல்லா புது கிளையை எடுத்துக்கிட்டு இப்போ ஒட்டுக்கட்டுறதுக்கான கிளையை எடுத்தாச்சு. நம்ம இதில் ஒட்டுக்கட்ட போகிறோம். ஓகேவா? இது அந்த காய் செடி. இந்த காய் செடியில் இந்த கிளையை ஒட்டுக்கட்ட போகிறோம். இதுக்கு இவ்வளோ பெரிய கிளை தேவையில்லை. இதுலேருந்து சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச் இருக்கிற அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா ஷார்ப்பான கத்தியாக யூஸ் பண்ணுங்கள். பிசுறு இல்லாதன்னு வெட்டிக்கணும். ஓகேவா? பிசுறு தான் ஓரத்தில் தோல் கிளியாத அளவுக்கு நல்ல ஷார்ப்பான கத்தியாக வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு சமமாக இருக்கிற மாதிரி சீவன இடம் வந்து சமமாக இருக்கணும். ஒரு மேடு போடலாம் இல்லாத அளவுக்கு சமமாக எடுத்துக்கிட்டு நல்ல கத்தியில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த தாய் செடியிலையும் இப்போ அதே மாதிரி சீவி வச்சுருக்கோம் சமமாக. ஓகேவா? இப்போ இதில் நம்ம இந்த இதை கொண்டு போய் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி சமமாக இதில் வச்சிடுறீங்க. ஓகேவா? இந்த சென்டரும் இதோட சென்டரும் நம்ம கரெக்டாக வச்சிடணும். ஓரளவுக்கு ரொம்ப இதாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம இதாக வச்சிடணும். ஓகே, இது வச்சாச்சு. வச்சுட்டு நல்ல பாலித்தீன் கவராக ஒன்று இது மாதிரி எடுத்துக்கிறீங்க. ப்ளஸ் ரப்பர் பேண்டும் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 2-3 ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல பாலித்தீன் கவர், நல்ல கவராக தூசி கிசி இல்லாமல் புது கவராக எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே இதை கவர் பண்ணி இது சென்டராக லால்பீனை சென்டராக வச்சுட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்ச ஒட்டு செடி இருக்கு இல்லையா, அப்படியே அழுத்தி பிடிச்சி நல்ல பாலித்தீன் கவராக இருக்குது. நல்ல பாலித்தீன் கவரை இப்படி டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு, ஓகேவா? டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு நல்ல ரப்பர் பேண்டு நல்லா கொஞ்சம் கீழே நல்லா இறுக்கி போட்டு டைட்டாக இழுத்து ஒரு இடத்துல மட்டும் போடாமல் கீழேயும் ஒரு இடத்துல போடும்.
மாதிரி டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா பாலித்தீன் வச்சு கவர் பண்ணிவிட்டு இந்த தாய் செடியை நம்ம என்ன பண்ணணும்னா ஒட்டுக்கட்டை செடியை நம்ம வந்து நிழலில் வச்சுக்கணும். வெயிலில் வச்சுருக்கூடாது. வெயிலில் வச்சிங்கன்னா அந்த இடம்லாம் அழுகி போய்டும் நம்ம கட் பண்ணணும்னா. அதேமாதிரி 2 நாளைக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் ட்ரையாகவே வச்சுக்கணும். ரொம்ப ஈரம் கொடுக்கக்கூடாது, லேசாக ஈரம் கொடுக்கணும். இப்படியே வச்சுட்டு நம்ம இன்னொரு குச்சி எடுத்துருக்கோம். இந்த குச்சையும் நம்ம இந்த செடியில் வச்சுட்டு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துக்குவோம். நல்லா ஷார்ப்பான கத்தியில் அடிப்பக்கத்தை ஓரளவு சீவிக்கணும். புதுசாக இருக்கிற மாதிரி சீவிக்கணும். உடனே சீவன மாதிரி, ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. உடனே வெட்டி உடனே வச்சிடணும். நல்லா சீவிட்டு இதையும் நல்லா க்ளீனாக சீவி வச்சுக்கோங்க. நம்ம இதில் வைக்க போகிறோம். இந்த சென்டர் ஒன்றா இருக்கிற மாதிரி இதில் வைக்கணும். நல்லா பாலித்தீன் கவராக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ரப்பர் பேண்டு ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக வெட்ட பீஸை இதில் வைக்கிறோம். கரெக்டாக வச்சுட்டு சுற்றி இருக்கு கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இந்த பாலித்தீன் கவரை அப்படி மேலால் வச்சுட்டு இந்த கவரை நல்லா டைட் பண்ணுறோம். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம இந்த பாலித்தீன் கவரை வச்சு பொசிஷனை கரெக்ட் பண்ணி டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல சீவன இடத்துல உட்கார்ற மாதிரி இது பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டை போட்டு நல்லா இறுக்கிடுங்க. இந்த மாதிரி இறுக்கி ரப்பர் பேண்டை நல்லா போட்டுருங்க. அதாவது நம்ம கீழே கீறின இடம் சமமாக உட்காந்துருக்கணும்.